அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் February 14, 2022 நடைபெற்ற PGTRB கெமிஸ்ட்ரி எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஆனால் இதில் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வரப்போகுது அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப் மார்க்ஸு, அதுக்கப்புறமா எவ்வளோ எடுத்தால் வேலை கிடைக்கும், அதே போல் இந்த எக்ஸாமுக்கு வேக்கன்சி எவ்வளோ. நிறைய பேர் எழுதுகிறாங்க, மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுறாங்க இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும், கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த எக்ஸாம் டேட் பாருங்கள், February 14, 2022. அப்போது கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ இதோட பாஸ் மார்க்னு பார்த்தீங்கன்னா 75 எடுத்தால் போதும், ஈஸியாக எல்லாருமே எடுத்துருவாங்க. அதே போல் இந்த PGTRB எக்ஸாமோட டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2207, 2207. அப்போ இந்த 2207 கெமிஸ்ட்ரிக்கு வேகன்சி எவ்வளவு? இப்போ கெமிஸ்ட்ரியில் இந்த பேக்லாக் வேகன்சி பாருங்கள் 25 இருக்குது. அதுலேயுமே நிறைய கேட்டகரி வருது. ஓகே, அதே போல் கரண்ட் வேகன்சி இப்போ உள்ள வேகன்சி இவ்வளோ 191. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, அப்போ ஒரு 207 கிட்ட வருது. ஓகே, அதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப், அதாவது ஜென்ரல் டேனோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது. ஜென்ரல் டேன் கட் ஆஃப் பாருங்கள் 130 அபவ். சான்ஸே இல்லை, இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி. அப்போது இந்த ஜென்ரல் டேன் கட் ஆஃப் வந்துட்டு பாருங்கள் 130 அபவ், 130க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இதை விட கூடுதுமே தவிர குறையாது. அப்போ இந்த 130 அபோவுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்கள். வேகன்சி ஜென்ரல் டேனுக்கு வேகன்சி 34. அப்போ இந்த 34மே இதுக்குள்ளே கண்டிப்பாக அடங்கிடும். இந்த 130 அபோவ் 34மே இதில் அடங்கிடும். அது 30 + 4 வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்குது. கேட்டகரி 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ இதில் 30. அப்போ 30 பேர் இந்த 130 அபோவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக அடங்கிடும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்ததாக ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் பாருங்கள், அதுக்கு 8 வேகன்சி இருக்குது. அதே போல் ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் உமன், அப்புறமா உமன் தமிழ் மீடியம் இதில் 15, இதில் வந்துட்டு 3 இருக்குது. அப்போ இவங்களோட கட் ஆஃப் மார்க் பாருங்கள் 125க்கு அபோவ் வரும் இந்த ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம், அதுக்கப்புறமா உமன் தமிழ் மீடியம். ஓகே, அப்போ இந்த ரெண்டும் கம்மியாகலாம். இந்த தமிழ் மீடியம், இந்த தமிழ் மீடியம், இந்த ரெண்டும் கம்மியாகலாம். பட் உமன் வந்துட்டு 125 அபோவ் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது பிசியோட கட் ஆஃப். பிசி கேட்டகரியில் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும்? 120 to 125. ஓகே, 125க்கு அபோவுக்கு மேலே போகலாமே தவிர இதுக்கு கீழே குறையாது. பாருங்கள் அந்த ரேஞ்சு பாருங்கள். அப்போ 120 to 125 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். வேகன்சி எல்லாம் முடிஞ்சிடும். வேகன்சி பாருங்கள் 28 வேகன்சி தான் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இந்த பிசி கேட்டகரிக்குள்ளே வேகன்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதில் கேட்டகரி 2 இருக்குது. அதாவது அந்த கொஞ்சம் கண் பார்வை மங்கலம் உள்ளவங்க, சிறு குறைபாடு உள்ளவங்க இந்த கேட்டகரி 1, 2, 3, 4 வருவாங்க. அதில் உள்ள வேகன்சி இது என்ன செய்யலாம், பிலோ 100 கூட போகலாம். இந்த கட் ஆஃப் வந்துட்டு பிலோ 100 கூட போகலாம். அடுத்து பாருங்கள் பிசி தமிழ் மீடியம் பாருங்கள், பிசி தமிழ் மீடியம். அதுக்கடுத்தது பிசி தமிழ் மீடியம் உமன், இது வந்துட்டு இந்த 7 இருக்குது. அதுக்கப்புறமா 12 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா உமன் தமிழ் மீடியம். அப்போ இவங்களோட ரேஞ்ச் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 115 to 120. பட் இந்த ரேஞ்ச் உமன் வந்துட்டு கண்டிப்பாக 125க்கு மேலே தான் போகும், 120க்கு அபோவுக்கு தான் போகும். அதாவது இந்த ரேஞ்சில் வந்துடும், 120 to 125 ரேஞ்சில் வந்துடும். இது வேணால் கம்மியாகலாம். பிசி தமிழ் மீடியம், பிசி உமன் தமிழ் மீடியம். இப்போ இந்த 2 கட் ஆஃப் எனர்ஜியும் இன்னும் கம்மியாகும். ஓகே, பிசியோட கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 120 to 125. இதில் குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்தது பிசி முஸ்லீம். அப்போ பிசி முஸ்லீமில் வேகன்சி ரொம்ப கம்மி பாருங்கள். இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 4 + 2 6. அப்போ இது பாருங்கள் பிசி முஸ்லீம் உமன், பிசி முஸ்லீம் உமன் தமிழ் மீடியம், 2 வேகன்சி இருக்குது. அப்போ இதுவும் என்ன ஆயிரம் பாருங்கள், இந்த 120 to 125 இந்த ரேஞ்சில் இந்த வேகன்சி ஃபில் ஆயிரும். அடுத்தது எம்பிசி. எம்பிசியோட கேட்டகரி பாருங்கள், அதுவும் அதே ரேஞ்சில் தான் 120 to 125. வேகன்சி ரொம்ப கம்மி, எக்ஸாம் ரொம்ப ஈஸி, வேகன்சி ரொம்ப கம்மி.
அப்போது பேப்பர் ஈஸியாக இருந்துட்டு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கட் ஆஃப்குள்ளே வருமா அப்படிங்கிறது தான் டவுட். பாருங்கள் 120 to 125 ஏன்னா 4 வேக்கன்சி தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் எம்பிசி உமன், அப்புறம் பாருங்கள் எம்பிசி வி 1 இயர், இதில் 8 எம்பிசி 1 இயர் தமிழ் மீடியம், அப்புறம் உமன் தமிழ் மீடியம் 1 இயர். இப்போ இதில் 8, 4, 2 12 14 வேக்கன்சி இருக்குது. அப்போ இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 115 to 120. ஓகே, 115 to 120. அப்போ எம்பிசியோட ரேஞ்சு 120 to 125. ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியோட கட் ஆஃப். இதில் பாருங்கள் இந்த ரேஞ்சு என்ன இருக்குது, 115 to 125. இதில் குறையவே செய்யாது. இதுக்கு 120க்கு மேலே போகுமே தவிர இந்த 115க்கு குறையாது. வேக்கன்சி ரொம்ப கம்மி. பாருங்கள் வேக்கன்சி 13 தான் இருக்குது. அதுக்கப்புறமா கேட்டகரி வைஸ் பிரிச்சுடுறாங்க. பாருங்கள் கேட்டகரி 4 எஸ்சி தமிழ் மீடியம், எஸ்சி உமன். ஓகே, அப்போ இந்த தமிழ் மீடியம் இது வேணால் என்ன செய்யலாம், கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகலாம். ஓகே, அதுக்கப்புறமா உமன் இதெல்லாம் குறைய சான்ஸே இல்லை, 115 அப்போ தான். அதுக்கப்புறமா உமன் தமிழ் மீடியம் இந்த கட் ஆஃப் என்ன செய்யலாம், குறையலாம். அப்போ அதோட ரேஞ்சு பாருங்கள் 115 to 125. ஓகே, இதில் குறையிறதுக்கு 0% சான்ஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 110 to 120. வேக்கன்சி ரொம்ப கம்மி. கண்டிப்பாக 4 பேராவது என்ன செஞ்சுருவாங்க, இந்த மார்க் மேலே எடுத்துருவாங்க. அடுத்த பிறகு எஸ்சிஏ தமிழ் மீடியம் இது வேணால் கட் ஆஃப் கம்மியாகலாம். உமன் இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா எஸ்டி தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் எஸ்டி கேட்டகரி 1 இந்த ரெண்டும் என்ன செய்யலாம், 100 பிலோ கூட என்ன செய்யலாம், இந்த கட் ஆஃப் போகலாம். ஓகே, அப்போ இதுதான் இப்போதைய நிலவரம். அப்போ பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மி. ஓகே, மோர் தேன் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஓகே, அதனால் இந்த மார்க்ஸ் 100 மார்க்ஸ்க்கு கீழே கட் ஆஃபும் போகவே போகாது, எந்த சூழ்நிலையும் போகாது. அதனால் இந்த கட் ஆஃப் மார்க்ஸு 130 அபோவ். ஃபஸ்ட்டு மார்க்கே அது 140 அபோவ் போகலாம் ஃபஸ்ட்டு மார்க். ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம ப்ரிடிக்ஷனில் எந்த வித தப்புமே இருக்காது. அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த தடவை வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஓகே, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட தகவல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதில் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனது வாழ்த்துக்கள். அதே போல் நம்முடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே யாரெல்லாம் தடவை வெற்றி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க கண்டிப்பாக அந்த தடவை வெற்றி பெறுவாங்க. ஓகே, அனைவரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன வரும், உங்களுடைய ரேஞ்ச் என்ன, உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குமா இருக்காதா, இந்த நான் 130 அபவ் கொடுத்துருக்குறேன், உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன, எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே வருமா, இல்லைனா 100 பிலோ கட் ஆஃப் போகுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே போல் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது, ஓகே அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்முடைய ஆப்போட யூஸ்ஃபுல் எப்படி இருந்தது, ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.